ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு கவிதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசன் பற்றி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருப்போம் நிறையா. இந்த பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்க்க போகிறது நூல்வெளி. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், அதாவது கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பாரதியார ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இவருடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவருடைய கவிதைகள் மொத்தம் 4 இருக்கு. அது என்னென்னன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இந்த 4லுமே புரட்சிகரமான கருத்துக்களை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. அதுக்காக இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. அந்த மாதிரி அவரை சொல்லவும் செய்வாங்க. புரட்சி கவின்றது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பாவேந்தர். பாவேந்தர்னும் இவரை சொல்றாங்க. இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற கவிதை எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பாரதிதாசனுடைய கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூலில இருந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் தான் இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற கவிதை இடம்பெறுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்லாம் குறிச்சிருக்கேன். அதில் நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெட் எக்ஸாமுக்கு, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, குரூப் 4 இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ பாடலுக்குள்ள போகலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இந்த 3 லைனுமே மனப்பாட பகுதி. ஸோ நார்மல் பாட்டை விட இந்த மனப்பாட பகுதியிலேருந்து கண்டிப்பாக இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இந்த லைனை கேட்கலாம். ஸோ அதனால் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வீல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதனுடைய பொருள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவுனா வளர்ச்சி, அசதி அப்படின்னா சோர்வு. இந்த பாடலுக்குரிய பொருள் பார்க்கலாம். தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. அதாவது இவர் தமிழுக்கு என்னன்னு பேர் சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழை என்ன சொல்றாரு அப்படின்னா அமுதுன்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு, அமுது அப்படின்னு சொல்றாரு. இதான் ஃபர்ஸ்ட் இவர் சொல்ற பேரு. தமிழுக்கு அமுதுன்னு பேரு. இன்பம் தரும் அந்த தமிழ் எங்களுடைய உயிருக்கு இணையானது, அதாவது எங்களுடைய உயிருக்கு சமமானது தான் அந்த தமிழ் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா தமிழுக்கு நிலவு என்று பெயர். அதாவது செகண்ட் என்ன சொல்றாரு, நிலவு. செகண்ட் பேர் நிலவு சொல்றாரு. தமிழுக்கு நிலவுன்னு பெயர் இருக்கு. அந்த தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. இப்போ மனிதனுக்கு அடிப்படையான ஒன்று என்னது அப்படின்னா நீர். அது மாதிரிதான் அந்த தமிழ் எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் ஒன் தமிழுக்கு மனம் என்று பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். அதாவது தமிழுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மனம். ஃபர்ஸ்ட் 2 பேர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது 3வது பேர். தமிழுக்கு மனம் என்று பெயர். அது எங்களுடைய லைஃப்காகவே உருவாக்கப்பட்டது, எங்களுடைய வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் அப்படின்னு சொல்றாங்க. ரீகால் பண்ணுவோம். அமுது அப்படின்னா என்ன சொன்னாங்க, அது நம்மளுடைய உயிருக்கு இணையானது அப்படின்னு சொன்னாங்க. நிலவு அப்படின்னா என்ன சொன்னாங்க, நம்மளுடைய சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொன்னாங்க. மனம் அப்படின்னா என்ன சொன்னாங்க, அதாவது அந்த தமிழ் எங்களுக்கு எங்களுடைய வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். அதாவது அது எங்களுடைய இளமைக்கு காரணமான ஒரு பால் போன்றது.
அதாவது பால் நம்ம குடித்தோம்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்போம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. இளமையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நமக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க. தமிழ் வந்து எங்களுடைய இளமைக்கு காரணமான பால் போன்றது. அந்த தமிழே வந்து ஒரு புகழ் மிகுந்த புலவருக்கு ஒரு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4வது என்ன சொல்கிறாங்க, பால் சொல்கிறாங்க. அதை எதோட கம்பேர் பண்ணுறாங்க, புலவருடைய கூர்மையான வேலோட கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இந்த தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. அந்த தமிழ் வந்து எங்களுடைய உயர்வு இவ்வளோதான், அந்த உயர்வுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லைக்கே வானம் போன்றதான் வந்துட்டு தமிழ். அதே தமிழ் தான் எங்களுடைய சோர்வையெல்லாம் நீக்கி எங்களை வந்து ஒரு புதுசாக ஒளிர செய்யக்கூடிய தேன் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே 5வது என்ன சொல்கிறாங்க, வானம் சொல்கிறாங்க. அது கூட எதை கம்பேர் பண்ணுறாங்க, தேனை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். அதாவது இங்கே வந்து தோல் சொல்கிறாங்க. அது வந்து எங்களுடைய அறிவுக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு தோல். தமிழ் வந்து எங்களுடைய அறிவுக்கு துணை கொடுக்க ஒரு தோளாக இருந்து துணை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கவிதைக்கெல்லாம் வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 6வது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அறிவுக்கு துணை கொடுக்கக்கூடிய தோல், அதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க, வாளோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அமுதுன்னு பேர் வைக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிலவின் பேர் வைக்கிறாரு. இந்த அமுதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிர்ன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி அந்த அமுதாக இருக்கக்கூடிய தமிழ் தான் எங்களுடைய உயிருக்கு இணையானதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து நிலவாக இருக்கக்கூடிய தமிழ் தான் எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து மனமாக இருக்கக்கூடிய தமிழ் தான் எங்களுடைய வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இளமைக்கு காரணமான பால் போன்ற அந்த தமிழ் தான் ஒரு புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லையாக இருக்கக்கூடிய இந்த வானம் போன்ற தமிழ் தான் எங்களுடைய சோர்வை நீக்கியோ எங்களை ஒளிரச் செய்யக்கூடிய தேன் போன்றது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒன் வந்து அதாவது எங்களுடைய அறிவுக்கு துணை கொடுக்கக்கூடிய இந்த தோல் போன்ற தமிழ் தான் எங்களுடைய கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க ஒரு வாள் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த மனப்பாட பகுதியை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் குறிப்பையும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அவருடைய இயற்பெயர் என்ன, அவருடைய புனைப்பெயர் என்ன, அவருடைய சிறப்பு பெயர் என்ன, அவருடைய நூல்கள் என்னென்ன, அது மாதிரி இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கற்பவை கற்றபின் அப்படிங்கிறதுல இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தை நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா காசி ஆனந்தன். இதுவும் 1 வேர்ட்ல கேட்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ். ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். நெக்ஸ்ட் பொறுத்துக. விளைவுக்கு இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா இந்த பொறுத்துக நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். விளைவுக்கு அப்படின்னா நீர், அறிவுக்கு அப்படின்னா தோல், இளமைக்கு அப்படின்னா பால், புலவருக்கு அப்படின்னா வேல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் போடுறேன். உங்களுடைய லைக்கும் ஷேரும் தான் எனக்கு ஒரு தூண்டுதலாக வந்திருக்கும். அடுத்தடுத்து வீடியோ கொண்டு ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.